ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. போன வீடியோல கட் ஹெல்த்னா என்ன, கட் ஹெல்த்தை வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணும், எப்படிலாம் மெயின்டைன் பண்ணும், அதை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வந்து சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி போன வீடியோல வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் ஹெல்த் சம்பந்தமா சில மித் வந்து இருக்கு. அது என்னென்ன, அந்த மித்துக்கு பின்னாடி உள்ள உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து ஒரு மித்து இருக்கிற மாதிரி இந்த கட் ஹெல்த்துக்கு பின்னாடியும் வந்து நிறைய மித்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கட் ஹெல்த் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், மைக்ரோபயோம், குட் பாக்டீரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கட் ஹெல்த்னு சொன்னோன்னே நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். சோ ஃபர்ஸ்ட் மித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் த சேம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மித்து. நிறைய டைப் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நம்ம பாடியில வந்து இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோபயோட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் சர்வ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்பசஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டைப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பர்பஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாக்டோபாசிலஸ் ரhamnosus ஹெல்ப் வித் டைஜஷன். பட் இந்த ஃபீடோபாக்டீரியல் அப்படின்ற ஒரு ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பாடியில வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து காமன் மித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈட்டிங் மோர் ஃபைபர் ஆல்வேஸ் பெட்டர். அதாவது நிறைய ஃபைபர் எடுத்துக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட என்னங்க, நீங்க போன வீடியோல தான் வந்து கட் ஹெல்த்துக்கு வந்து ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மித்தன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, போன வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அளவுக்கு அதிகமா எடுத்தா அமிர்தமும் கூட நஞ்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது போல ஃபைபரை இவ்வளவுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் இருக்கும். அதை தாண்டி நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளோட்டிங் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் இது மாதிரியான சில அசௌகரியத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். அதுக்காக நான் எல்லாமே வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டாவே எடுத்துக்கிறேன்ப்பா, என் கட் ஹெல்த் வந்து அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைபர் ரிச் ஃபுட்டை வந்து உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் தப்புதான். ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ் அண்ட் செக்ஸ், இதெல்லாம் பொறுத்து வந்து மாறுபடும் எவ்வளவு ஃபைபர் எடுக்கணும் அப்படிங்கிறது. த நேஷனல் அகாடமி ஆஃப் மெடிசன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இதே விமனா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 50 இயர்ஸ் இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே விமன் வந்து 50 இயர்ஸ்க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 21 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து பர் டேக்கு வந்து எடுத்துக்கணும். இதே மென்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 50 இயர்ஸ் இல்லைன்னா அதுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 38 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து எடுத்துக்கணும். இதே 50 இயர்ஸ்க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா 30 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து எடுத்துக்கணும். இதுல சொல்லியிருக்க மாதிரி கரெக்டான அமௌண்ட்டை வந்து டெய்லி எடுத்துக்கிட்டாலே போதும், அதுக்கு மேல எடுத்துக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஃபைபர் எடுத்துக்கிறது வந்து கிராஜுவலா தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தென் அதே போல நிறைய வந்து வாட்டர் வந்து நம்ம அந்த டைம்ல வந்து எடுத்துக்கணும். அடுத்து ஒரு காமன் மித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத வரைக்கும் உங்களோட கட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க கட் ஹெல்த் வந்து நல்லா தான் இருக்கு. சோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. கட் ஹெல்த் சரியில்லை அப்படின்னா ஏதாவது பிரச்சனை கொடுக்கும், அப்போ வந்து நீங்க கட் ஹெல்த் வந்து பாத்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. ஹெல்தி கட்டால டைஜஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நடக்கும். லைக் இம்யூன் ஹெல்த், பிரெயின் ஃபங்க்ஷன், ஈவன் நம்மளோட மூடு. சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டோட முக்கியமான பங்கு இருக்கு. சோ நம்மளோட கட் ஹெல்த் வந்து சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இம்யூன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிரெயின் ஃபங்க்ஷன்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். சோ ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை சரி செய்யறதை விட வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை தடுக்கிறது தான் சரி. சோ நீங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் நம்மளோட கட் ஹெல்த் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் ஹெல்த்துக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காம நீங்க டெய்லி வந்து கட் ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. அடுத்த ஒரு காமன் மித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குளூட்டன் ஃப்ரீ ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து நம்ம கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது குளூட்டன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு புரோட்டீன். இது வந்து ஒரு பைண்டிங் கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இட் ஃபவுண்ட் இன் சர்டைன் சீரியல்ஸ், கிரைன்ஸ் சச் அஸ் வீட், பார்லி, ஓட்ஸ் இது மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து இருக்கு. ஆக்சுவலி இந்த குளூட்டன் வந்து பாத்தீங்கன்னா குட் ஃபார் கட் ஹெல்த் டியூ டு தட் ஃபைபர் கண்டென்ட். இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்கு. இஃப் யூ ஆர் ஹேவிங் celiac disease ஆர் gluten sensitivity இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த குளூட்டன் இல்லாத உணவுப் பொருட்களை வந்து சூஸ் பண்ணி சாப்பிடுறது நல்லது. அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளூட்டன் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுதான்.
இந்த celiac டிசீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அஃபெக்டிங் த ஸ்மால் இன்டெஸ்டைன் லைனிங். இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட லைனிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணி இந்த குளூட்டன் இன்டாலரன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த celiac டிசீஸ் உள்ள பர்சன் வந்து இந்த குளூட்டன் ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ரிலேட்டட் சிம்டம்ஸ் வந்து நிறைய வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, லாங் டைம்க்கு வந்து பாத்தீங்கன்னா டயரியா இருக்கிறது, அப்டாமினல் டிஸ்டென்ஷன், லாஸ் ஆஃப் அப்பிடைட், அதாவது வந்து பசியே இல்லாம இருக்கிறது, மால் அப்சார்ப்ஷன், அதாவது வந்து இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து முழுமையா சத்துக்களை அப்சார்ப் பண்ண முடியாம போறது, இதுதான் வந்து மால் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த பர்சன்ஸ்க்கு வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து celiac டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து இந்த குளூட்டன் ஃபுட்ஸை வந்து சாப்பிடும்போது நிறைய அலர்ஜிஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ இதை வந்து குளூட்டன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளூட்டன் இன்டாலரன்ஸ் அண்ட் குளூட்டன் சென்சிட்டிவிட்டி உள்ள பர்சன்ஸ் மட்டும் இந்த குளூட்டன் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாருமே வந்து இந்த குளூட்டன் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ குட் ஃபார் அவர் கட் ஹெல்த். அடுத்து ஒரு காமன் மித் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கட் ஹெல்த் இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் ரொம்ப நல்லது, அதாவது ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் இதை சாப்பிடுறது வந்து கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சோ சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் மட்டும் நம்ம எடுத்தா போதும் நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதாவது இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் லைக் வந்து தயிர், பன்னீர், சீஸ், கிமிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய காய்கறிகளை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிடுறது, இது வந்து ஒரு விதமான சீன உணவுகள். வீட்லயே வந்து ரெடி பண்ற இந்த பிக்கல், ஊறுகாய் வகைகள், இந்த பழைய சாதம், இட்லி மாவு, இதெல்லாம் வந்து இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் சாப்பிட்டால் மட்டுமே போதும் நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட் ஹெல்த்தை வந்து ஒரே நாள்ல ஓவர் நைட்ல வந்து நம்ம சரி பண்ணிடலாம், இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது இந்த கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்னலாம் உணவுப் பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு நான் வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா என்னோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ என்னோட கட் ஹெல்த்தை வந்து நான் ஒரே நாள்ல வந்து இந்த ஃபைபர் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் ஒரே நாள்ல என்னோட கட் ஹெல்த்தை வந்து நான் சூப்பரா கொண்டுட்டு வந்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. கட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். இதை வந்து பண்றதுக்கு நிறைய டயட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது ரெகுலரா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, தென் இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறது, தென் ரெகுலரான பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது. ஸோ இது மாதிரியான நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்ல கொண்டுட்டு வரணும். இதை வந்து நம்ம ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு நான் என்னோட கட் ஹெல்த்தை வந்து சரி பண்ணிட்டப்பா என்னோடய சொன்னீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. நம்ம கட் ஹெல்த்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதை வந்து நம்ம ரெகுலரா வந்து பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட் வந்து நல்லா ஆரோக்கியமா ஹெல்த்தியா வந்து இருக்கும். சோ இது ஓவர் நைட்ல வந்து சரி பண்ற விஷயம் கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்மளோட கட் ஹெல்த் வந்து பெர்மனண்டா டேமேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரெக்கவரியே ஆகாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. பட் டெம்பரரியா வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட் ஹெல்த் எல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகும், நம்மளோட கட் ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். பட் இந்த டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் கிடையாது, ஒரு டெம்பரரியான டேமேஜ் தான். அவர் கட் recover with the right foods like prebiotics, probiotics, fermented foods எல்லாம் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட் ஹெல்த் ரெக்கவர் ஆயிடும். நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட் பாக்டீரியாவை வந்து சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ண முடியும். சோ நம்ம எந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ்டான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கட் பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து ரீஸ்டோர் ஆயிடும். அடுத்த மித்து வந்து பாத்தீங்கன்னா கட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் கேன் ரீப்ளேஸ் a healthy diet. அதாவது நம்ம வந்து கட் ஹெல்த்துக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா போதும் நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இந்த பேலன்ஸ்டு ஹெல்தி டயட்லாம் வந்து எடுக்க தேவையில்லை. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா மட்டுமே வந்து நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது. Supplements should complement, not replace a balanced diet. Real foods provide a variety of nutrients and fiber. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்தி டயட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இந்த ஹெல்தி பேலன்ஸ்டு டயட் கூட இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து இந்த கட் ஹெல்த்ல கொடுக்குமே தவிர வெறும் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தவறான ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முக்கிய ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றோம், நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. பட் கட்
ஹெல்த்ல வந்து இந்த ஃபுட்ன்றது வந்து ஒரு முக்கியமான ப்ளே வந்து ரூல் பண்ணுது. பட் அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து பாத்தீங்கன்னா தூக்கம், ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஈவன் இந்த மெடிகேஷன். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஹெல்த்ல வந்து ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டால மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த இஷ்யூக்கு வந்து எது வந்து கரெக்டான ரீசன் அப்படின்றத அட்ரஸ் பண்ணி அதை வந்து சரி பண்றதுக்கு வந்து பார்க்கணும். ஸ்ட்ரெஸ்ஸால கூட இந்த கட் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அந்த டைம்ல போய் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல தான் வந்து இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து சரியாகாது. ஸோ வந்து அந்த இஷ்யூக்கான கரெக்டான ரீசனை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணா மட்டும்தான் அந்த இஷ்யூ வந்து சரி பண்ண முடியும். ஸோ வந்து இந்த கட் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாலே அது ஃபுட்டு மட்டும்தான் ரீசன் அப்படின்றது உண்மை கிடையாது. ஸோ இந்த கட் ஹெல்த்ல இது மாதிரி நிறைய தவறான புரிதல்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த கட் ஹெல்த்தை பத்தி நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கட் ஹெல்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.